இன்று காலை தமிழக சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத ஆளுநருடைய வெர்ஷன் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இன்று காலையில் அரசு கொடுத்த ஆளுநருடைய உரையை படிக்கவில்லை, புறக்கணித்தார். அதற்கான காரணம் என்ன, பின்னணி என்னன்றதை அவர் விளக்கியிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான அதாவது அரசின் அறிக்கை வந்தபோது அது அரசனுடைய சாதனைகளாக தான் இருக்க வேண்டும், அதை கடந்து அதில் அரசியல் இருக்கக்கூடாது என்று தெரிவித்தேன் என்று அவர் கூறினார். அதன் பிறகு தேசிய கீதம் பற்றி ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது, இன்று காலையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஆளுநர் இந்த உண்மைக்கு மாறான பல விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதால் இதை படிக்க இயலாது என்று கூறி அமர்ந்து முழு உரையை சபாநாயகர் படிக்கும் வரை அமைதி காத்ததாகவும் பொறுமை காத்ததாகவும், தேசிய கீதத்திற்காக எழுந்தபோது சபாநாயகர் சில விரும்பத்தகாத வார்த்தைகளை கூறியதால் ஆளுநர் வெளியேறியதாகவும் அந்த ஆளுநருடைய விளக்கமானது தெரிவிக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன், ஆளுநருடைய வெர்ஷன் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே சில விஷயங்கள் நான் கூறினேன், இந்த தேசிய கீதமாக இருக்கட்டும் சரி, இந்த உரையில் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் சரி, நான் தெரிவித்தேன். அதற்கு மாறுபாடாக நிகழ்வுகள் இருந்ததாக ஆளுநர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய பார்வை என்ன? இந்த சர்ச்சை என்பது புதுசு கிடையாது. தமிழகம் இதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பழக்கப்பட்டு விட்டது. கோப்பு போயிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயத்துல ஆரம்பிச்சு ஆளுநர் உரை, சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜ்பவனும் ஆளுகின்ற அரசும் ஒரு எதிர்கருத்துகள். இது என்னன்னா அரசியலை பொறுத்தவரையில இது கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயி ஒரு ஒவ்வாத ஒரு சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இதனால பாதிப்பு கிட்டத்தட்ட மக்களுக்கு தான் இதனால் பாதிப்பு. ராஜ்பவனுக்கோ இல்ல ஆளுகின்ற அரசுக்கோ பெரிய பாதிப்பு கிடையாது. என்ன ஒண்ணு, இது போகல அப்படின்றது, இந்த கோப்புல தவறுகள் இருக்கு, ஒரு சில இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இது சரியான உண்மைக்கு மாறா இருக்கு அப்படின்னா அப்ப கிட்டத்தட்ட அரசு பொய் சொல்கிறது என்றதை கவர்னர் சொல்றாரு. அப்படி ஒருவேளை அது பொய் சொல்ற இல்ல தவறான தகவல் இருக்குமே ஆனால் அதை ஒரு நாட்களுக்கு முன்னாடி இல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி ஆளுநர் வட்டாரத்துல இருந்து ஒரு பத்திரிகை செய்தியாக கூட வெளியிட்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் செய்யாமல் இப்போது போயிட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு போயிட்டு ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லாமே ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆதரவான நிலைப்பாடும் வருது, எதிர் நிலைப்பாடும் வருது. இப்போ ஆளுநர் தரப்புல இருந்து மாளிகையில இருந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மக்களுக்கு தேவையான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை. இப்போ ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுனால, ஆளுநர் உரையில படிக்கிறதுனால இவர் ஒரு பெரும் சர்ச்சையை ஆளுநர் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஒருவேளை ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி படிக்க மாட்டாரு, இவர் எப்படியா இருந்தாலும் இவருக்கு தோன்றதான் பண்ண போறாருன்னா மேபி இனிமேல் ஃபியூச்சர்ல சட்டமன்றம் ஒரு கவர்னர் உரையே தேவை கிடையாது, கவர்னர் உரையே இல்லாம சபாநாயகரை வைத்தே நம்ம படித்துக் கொள்ளலாம், சபாநாயகர் உரைன்னு அதுக்கு பேரை மாட்டிட்டு கூட அதை எடுத்துட்டு போகலாம். சோ தட் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வெட்டி விவாதங்கள், மக்களுக்கு தேவைப்படாத இந்த சிந்தனைகள், மாற்று அரசியல் சிந்தனை, கருத்து உரிமை, அதுக்கப்புறம் இந்த சண்டை போடுறது, சர்ச்சை போடுறது, இது எல்லாமே தவிர்க்கலாம். ஏன்னா இவர்கள் எல்லாருமே முக்கியஸ்தர்கள். ஐயா ஆளுநர் ஆகட்டும், இல்ல முதலமைச்சர் ஆகட்டும், எதிர்கட்சி தலைவர் ஆகட்டும், இவர்கள்லாம் மக்கள் சார்ந்த அரசியல் பண்ண வேண்டும். இது மக்கள் சார்ந்த அரசியல் தன்மை அல்ல. இதுல எல்லா தரப்பினருமே அவங்களால முடிஞ்ச அரசியல் பண்றாங்க, மக்கள் பணியில இருந்து அவங்க தவறி போறாங்கன்றதான் என்னோட முதல்கட்ட பார்வை. இல்லை, இப்போ சபாநாயகர் ஆளுநர் படிக்காததால வேறு இப்போ மக்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட போகுது? இது ஒரு சம்பிரதாயம் தானே. ஏன்னா தெலுங்கானால ஆளுநர் உரையே கிடையாது, கேரளாவில் இதே போல் ஆளுநர் நடந்து கொண்டார். இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை தானே. இது ஒரு அரசியலமைப்பு ரீதியாக அரசுக்கும் ஆளுநருக்கான மோதலை மட்டும் தானே வெளிப்படுத்துவது. இல்ல, அதாவது இவர்களோட நேரம் விரயமாகுது. இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஆளுநர் வராருன்னு சொல்லிட்டு காலையில இருந்தே எல்லா அலுவலர்கள், எல்லா ஆபீசரும் செக்ரட்டரியேட்ல முக்கியமான ஆபீசர்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸா இருந்தாலுமே அந்த இடத்துல சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ரெவென்யூ செக்ரட்டரி, மற்ற டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ், ஆல் எம்எல்ஏஸ், கவுன்சில் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உட்கார்ந்து இருக்கும். சோ அப்ப இன்னைக்கு ஒரு உரையினும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஃபைல்களோ இல்ல ரிவ்யூ மீட்டிங்கோ இல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷனோ, மேபி இந்த சர்ச்சையில இப்பொழுது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு அமைச்சர் கிட்ட போயிட்டு மைக் போடுவோம், அவர் இது மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் ஒரு அரை மணி நேரம் ஒரு கருத்து சொல்லுவாரு, உடனே பாஜக ஒரு கருத்து சொல்லுவாங்க. இது இந்த கருத்து மோதல் தான் இது அதிகமாகுமே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான நேரம், இவர்களோட நேரம் இந்த மாதிரி சிறிய அல்பத்தனமான விஷயங்கள்ல கடந்து போய், அதாவது இது மரபு தான், ஓகே, மரபு மீறப்பட்டிருக்குது. இது சட்டப்படி குற்றமோ இல்ல இதனால மிகப்பெரிய பாதிப்போ கிடையாது. ஆனா இங்க என்னோட பிரச்சனை என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர்னா ஆளுநர் அலுவலகத்தாலேயோ இல்ல முதலமைச்சர் அலுவலகத்தினாலேயோ இதுக்கெல்லாம் இப்ப விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நபர்களோட, அந்த முக்கியஸ்தர்களோட நேரம் இந்த மாதிரி சம்பிரதாயத்தினால
வீணடிக்கப்படுகிறது. இவர்களுக்கு இருக்கிறது ஒரு நாளைக்கு 15 மணி நேரமோ 18 மணி நேரமோ, அந்த 15 மணி நேரம் 18 நேரம் மக்களை பற்றின சிந்தனை இருக்கணும். மக்களுக்கு என்ன திட்டம் பண்ணலாம். இப்போ ஆளுநர் அவர்கள் இதுல வந்து தவறுகள் இருந்தது, அது தட்டி காட்டணும் அப்படின்றத சொல்றதுக்கு பதிலா எந்த பேரால எந்த தவறு இருந்தது, உண்மைக்கு மாறா எந்த எந்த பணம் கொடுத்தது வாங்கினது அதுல எதனா திட்ட முறைகேடு இருக்கா, இல்ல டெண்டர் முறைகேடுகள் பத்தி எதனா வந்து விட்டது ஒரு ரேட்டு அதுக்கப்புறம் வாங்கினது ஒரு ரேட்டு, அந்த மாதிரி எதனா சிந்தனைக்கு மாறா எதனா இருக்கா, என்ன இருந்தது தெளிவாக சொல்லணும். பொதுவாக வந்து தவறாக இருந்தது, உண்மைக்கு புறம்பா இருந்தது அப்படின்றது சொல்லிட்டு போறதை விட கரெக்டா ஒரு இந்த பேஜ் நம்பர்ல இது வந்து நடந்தது வேற, ஆனா அரசு வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்கிறது, இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார்னா மேபி அந்த திட்டமானதோ இல்ல அந்த அந்த ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சரி செய்யறதுக்கு உதவும். அதுக்கு மாறாக வந்து இந்த மாதிரி பேசிக்கொண்டே போவது என்பது அவர்களோட நேரத்தை வீணடிக்கிறது. அவர்களோட நேரம் மக்களோட நேரம், மக்களோட வரி பணத்துலதான் இவங்களுக்கு வந்து ராஜ்பவன் ஆகட்டும் இல்ல முதலமைச்சருக்கு வந்து அலுவலகம் ஆகட்டும் கரண்ட் பில்லு எல்லாமே ஃப்ரீயா வந்து மக்கள் வரி பணத்துல இருந்து போகுது. அப்ப இவங்க வந்து ஒரு நல்ல அரசியல் பண்ணாம இந்த மாதிரி மாறி மாறி கோல் சொல்றதும் குறை சொல்வதும் என்பது மக்களை நேரடியா பாதிக்கும்னது என்னோட பார்வை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.